அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் மற்றும் பலர் நடித்த டிமாண்டி காலனி 3 திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அப்படிங்கிறது பொங்கல் ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டரோடு சேர்த்து இவங்க ரிலீஸிங் டேட் பற்றின அப்டேட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். டிமாண்டி காலனி அப்படிங்கிறது 2015 வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிது. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஒரு திரைப்படத்தோட 2வது பாகம் அப்படிங்கிறது போன வருடம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கும் செம்ம ரெஸ்பான்ஸ் ஃபேன்ஸ் சைட்லேருந்து கிடச்சிச்சு. ஸோ அதுலேயும் முக்கியமாக அந்த படத்தோடைய 3rd பார்ட்டுக்காக வேண்டி ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கர எக்ஸைட்டாக காத்திருக்காங்க. காரணம் அருமையான கிளைமேக்ஸோடு வந்து முடிச்சிருக்காங்க, செம்ம ட்விஸ்ட்டில். ஸோ டிமாண்டி காலனி 3க்கு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. இப்போ அந்த ஒரு திரைப்படத்தோட ஒரு போஸ்டர் அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. ஸோ போஸ்டர் வேறு லெவலில் இருக்குது அப்படி நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஸோ போஸ்டரோட மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு சம்மர் 2026 அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு திரைப்படத்தை வந்து ஏப்ரலில் மேலே தான் இவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க. மேபி தென் இந்த ஒரு பாகம் தான் இறுதி பாகமாக இருக்கும் அந்த மாதிரி நான் வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ செம்ம ட்விஸ்டடான ஒரு படம் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் இந்த ஒரு திரைப்படத்திற்கு ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு தான் வந்து தான் காத்திருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக 2nd பார்ட்டை விட 3rd பார்ட் ஒரு மிகப்பெரிய வெற்றி அமைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட ஆசை. ஸோ உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது இந்த திரைப்படத்தை பற்றிங்கிறத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.